மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீங்க எதுக்கு சுமதி வீட்டுக்கு போகணும்? பைத்தியக்காரி மாதிரி பேசாத. அண்ணாமலை வேற, சுமதி வேற இல்ல. 2 பேரும் ஒண்ணா படிச்சவங்க. அவளும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான். அவளுக்கு ஒரு கஷ்டங்கிற போது 4 வார்த்தை ஆதரவு சொன்னா குடிய மொழி போகுது. பெருசா பேச. ஏன் தம்பி இங்க நிக்கிறீங்க? உள்ள போங்க. அண்ணி, இந்த வீட்டோட மானம் மரியாதை இதெல்லாம் வெளியே போயிடக்கூடாதுன்னு நீங்க தான் பொத்தி பொத்தி பாதுகாக்கிறீங்க. ஆனா அண்ணன் வர வர அவரோட போக்கே சரியில்லை. அவரால் இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய அவமானம் வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா நீங்க உங்க அண்ணனை கைவிட்டுடுவீங்களா? வாங்க. செல்லம்மா, என்னம்மா நீ குழந்தைய சுமதி கையில கொடுத்துட்ட? அது துணியெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்க குழந்தைக்கு நான் வந்து செய்ய மாட்டேனா? அது இல்லைங்க மாமா, உங்களை தேடி வந்துச்சு. என்ன விஷயம்னு கேட்டேன். மாமா கிட்டேயே சொல்றேன்னு சொல்லிச்சு. மாமா சுமதி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. கௌரி சங்கர் கடுதாசி போட்டானா? போட்டார் மாமா. என்னங்க கௌரி எங்க போயிருக்காங்க? சொல்ல மறந்துட்டமா, அவன் ஆபீசர் ட்ரைனிங்கா மெட்ராஸ் போயிருக்கான். ஏதோ பரீட்சை எழுதணுமா, பரீட்சையில் பாஸ் ஆகிட்டா அங்கேயே வேலை போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் அங்கேயே தங்குற மாதிரி இருக்குமா. போகிற போக்க பார்த்தா நம்ம ஊரில் இருக்கிற ஐயர் குடும்பங்கள் எல்லாம் மெட்ராஸ்லேயே போய் தங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வேணா ஊருக்கு போட்டோம், நான் இதே ஊரில் தான் இருப்பேன். அண்ணாமலை கோயிலை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்படியா? பார்க்கலாம், பார்த்துக்கிட்டே தானே இருக்க போகிறேன். சரி சரி, என்னம்மா என்ன விஷயம் திடீர்னு என்ன பக்கம் வந்திருக்க? செல்லம்மாவுக்கு எல்லாம் தெரியுமா? என்ன விஷயம் சொல்லு மாமா. எங்க ஆத்துக்கார் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். அவர் உலகநாதன் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரா? அந்த விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்தேன். என்ன விஷயமா? மாமா, உலகநாதனும் அண்ணாமலையும் விரும்புறது உங்களுக்கு தெரியும். சொல்லு. அவங்களை ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? ஏமா, நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, வாழ வேண்டிய 2 உசுறு சாக போதுன்னு சூதாடி சித்தன் அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காமா. அதனால தான் அப்படி சொன்னேன். அதான் மாமா, சித்தன் சொன்ன மாதிரி வாத்துக்கூடத்துல இருந்த 2 பேர் செத்துட்டாங்கல்ல. இனி அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. சுமதி, நீ எல்லாம் சின்ன பசங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏமா, கோயில் விஷயமா ஏற்கனவே கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. 2 குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பகை இருக்கு. அப்படி இருக்கும்போது பெரியவங்க எப்படிமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க? இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் சொல்லு. பெரியவங்க ஒத்துக்கிட்டா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே. இதுல நீங்க எதுவும் குறுக்க நிக்க மாட்டீங்களே? பட்டாளத்தர் நிச்சயமா சம்மதிக்க மாட்டாரு. சூதாடி சித்தன் சொன்னதை விடு. பட்டாளத்தர் நாடி ஜோசியத்தை நம்புறவர். நாடி ஜோசியத்துல அண்ணாமலை யாரை விரும்புதோ அவனைத்தான் அது கல்யாணம் பண்ணிக்கும். அப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது பிறந்த வீட்டையே மறந்துடும், பிறந்த வீட்டுக்கே வராது அப்படின்னு சொல்லியிருக்கு. நாடி ஜோசியம் சொன்னது இப்போ சரியா போச்சு இல்லை? அண்ணாமலை உலகநாதனை விரும்புது. உலகநாதனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா காந்திமதியம்மா வீட்டுக்கு போய் தங்கும். அப்புறம் பட்டாளத்தர் வீட்டுக்கு வர முடியுமா? முடியாது. பட்டாளத்தர் ஒத்துக்க மாட்டாரு. மாமா, இந்த கல்யாணம் நடந்தா பழசெல்லாம் மறந்து ஒன்னாயிடுவாங்க. அண்ணாமலையும் நம்ம வீட்டுக்கு வராம இருக்க மாட்டா. அப்பாவையும் அவ மறக்க மாட்டா. மாமா சுமதி, எனக்கு என்னம்மா பிரச்சனை? அண்ணாமலைக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், அவ்வளோதான். ஆனால் ஊருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால தான் மாமா எங்க ஆத்துக்கார் சொன்னார், இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க மௌனமா இருந்து எந்த அபிப்பிராயமும் சொல்லலைன்னா இந்த கல்யாணம் தானா நடக்கும்னு சொன்னார். எனக்கு சந்தேகம். வாழ வேண்டிய 2 உசுறு போயிடணும்னு சூதாடிச்சுன்னு சொன்னான். அவன் சொன்ன மாதிரி நடந்துச்சு. அப்படின்னா அண்ணாமலை உலகநாதன் கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கலாம் நினைக்கிறீங்களா? தவட்டி
நீங்க என்ன இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களா? இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறதுல நான் தீர்மானமா இருக்கேன். உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்குறேன். நான் மௌனமா இருக்கணும்னு உங்க வீட்டுக்கார் சொன்னாரா இல்ல தவசி சொன்னாரா? ஆமா மாமா, எங்க ஆத்துக்கார் தான் சொன்னார். சுமதி, போய் பேசாதம்மா. தவசி தானே சொன்னாரு. இல்ல மாமா, என் ஆத்துக்கார் தான் சொன்னார். சரிம்மா, நீ தவசி கிட்ட போய் சொல்லு, நான் மௌனமா இருக்கேன், ஆனா அவரு பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது, அவசரப்பட்டா எல்லா காரியமும் கெட்டு போயிடும், எது பண்ணாலும் ஊருக்கு நல்லது நடக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர்கிட்ட போய் சொல்லு. நான் மௌனமா இருக்கேன். நான் இந்த கல்யாணத்துல தலையிட மாட்டேன். கீழே விட மேல ரூம்ஸ் பெருசா இருக்கு. ஆ அம்மா, என்ன திடீர்னு வாடகைக்கு வீடு பார்க்க சொல்லிட்டீங்க? ஊர்ல இருந்து அம்மாவை கூட்டு வர போறீங்களா? இல்ல, என் தங்கச்சி வர போறா. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்களா? பாலு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கா. இப்போ லீவ்ல என்ன பார்க்க வரா. ஸ்டேஷன்ல தங்க வைக்க முடியும், அதான் அவசரமா வீடு பாக்குறேன். ஆக மொத்தம் பொண்டாட்டியை கூட்டு வரதுலன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, அவ அம்மா வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த சந்தோஷத்தை ஏன் கெடுக்கணும்? உங்க தங்கச்சி என்ன படிக்கிறாங்க? பிஎஸ்சி. ஓ, கூடி சீக்கிரம் அவளை கல்யாணம் பண்ணும். சிவம், நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? சார், உங்ககிட்ட நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், அண்ணாமலை கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தான் அதை பத்திலாம் நான் யோசிக்கணும். முதல்ல நீங்க உங்க தங்கச்சி கல்யாணத்தை முடிங்க. முடிச்சிடலாம். அப்புறம் இந்த வீட்டு வாடகை, அட்வான்ஸ், இதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்னு அப்பா சொல்லிட்டாரு. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. போலாமா சார்? என்னப்பா அவசரம்? ம். போலாம், வாங்க. ஐயா, இந்த கவர்ச்சி கிழவி என்ன? அத்த, எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்க? ஏதாவது பேசுங்க அத்த. புரியுது புரியுது. நீங்க அண்ணாமலை உலகநாதன் கல்யாணத்தை நடத்தலாம்னு முடிவு பண்ணி மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டோமே, இப்ப எப்படி அந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்க போல இருக்கு. உங்க யோசனை கரெக்ட் தான் அத்த. இப்ப கூட பாருங்க, அந்த சித்தம் இல்ல, அவன் சொன்ன மாதிரியே வாத்து கும்பலை சேர்ந்த 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஊரே கலவரமா இருக்கத்த. அதான் அவதாரமான அண்ணாமலை நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். நீங்க எடுத்த முடிவு சரிதான் அத்த, சரிதான். நான் என்ன ஒரு யோசனை சொல்றேன்னா, என் சொந்தத்துல இல்ல, தூரத்து சொந்தம் ஒரு தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அவளை நம்ம உலகநாதனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம குடும்பத்துக்கு லட்சணமான பொண்ணா இருப்பா. ரொம்ப விசுவாசமா இருப்பா அத்த, என்ன மாதிரியே. அவளையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அத்த. ஏற்பாடு பண்ணிட்டுமோ அத்த? ஏதாவது பேசுங்க அத்த, அப்பதானே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியும். அத்த அத்த, ஏதாவது பேசுங்க அத்த. கோமதி, இவட நின்னு என்ன கத்திட்டு இருக்க? ஏய், அத்தை ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க, மேல போ கோமதினா. நான் இங்க வந்து இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு முக்கல் முனங்கள் சத்தத்து கூட காணா. நீ என்ன வேப்பிலையெல்லாம் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்க? அன்னைக்கு மந்திரவாதியை கூட்டு வர, இன்னைக்கு வேப்பிலை அடிக்கிற, ஒன்னும் புரிய மாட்டேங்குதா? அத்த 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 அத்த. ஏய், எப்பவும் கதவு செந்து வழியா அத்தை உட்கார்ந்து இருக்கிற அந்த புடவையாவது தெரியும். இப்ப பார்த்தா வெறிஞ்சேர்தா இருக்க. எங்க அத்தை உயிரோட இருக்காங்களா இல்லையா? அக்கா உறங்கிட்டு. படுத்திருக்காங்களா? அப்ப நான் இவ்வளவு நேரம் கத்துனதெல்லாம் அத்தை அத்தை அத்தை. என்னது ஸ்ரீரங்கம் பள்ளிவாசல் மாதிரி அப்பப்ப திறக்குது மூடிக்குது? அத்தை, நான் இருக்கட்டுமா போட்டுமா? ஒரு நாளைக்கு கதை. கோமதி. அத்தை அத்தை, எழுந்திருச்சிட்டீங்களா? சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க அத்தை. நான் சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் இன்னும் தவசையும் பட்டாளத்தாரையும் கூட்டிட்டு வரல? அது வேற ஒண்ணும் இல்ல அத்தை. அது நீங்க அவசரமா ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. சரி, அதை நான் செயல்படுத்துறதுக்கு முன்னால நீங்க கொஞ்சம் அமர யோசிச்சு முடிவு சொல்லிட்டு தான் காத்திருக்கேன். வேண்டாத்தா, இந்த அண்ணாமலை உலகநாத கல்யாணம் வேண்டாத்த, நிறுத்திடலாம். இல்ல, இந்த கல்யாணம் நடக்கணும். நான் கண்டிப்பா ஆசைப்படுறேன். நீ அண்ணாமலைய பார்த்து பயப்படுற, அதனாலதான் வேண்டாங்கிற. அண்ணாமலைய பார்த்து பயப்படாத. அத்தா, இப்ப நீங்க எடுத்திருக்கிற முடிவு அந்த அண்ணாமலையானுக்கே பொறுக்காது. அவனே ஒத்துக்க மாட்டான். அப்படியா? அப்படின்னா நாளைக்கு அண்ணாமலையான் கோயிலுக்கு வள்ளியம்மையும் பார்கவியும் கூட்டிட்டு போய் சங்க மண்டபத்துக்கு முன்னால பூ போட்டு பாரு. அண்ணாமலையா சம்மதிச்சா இந்த கல்யாணம் நடக்கும். ஐயா ஐயா, அத்தை இதெல்லாம் எதுக்கு அத்தை?
பூ போட்டு பாக்குற வேலையெல்லாம் வேண்டாம். இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, அண்ணாமலையாரு சங்கு திருவிழா நடக்கிற ஏற்பாட்டுல சந்தோஷமா அவர் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவரையெல்லாம் கொண்டு வந்து ஏன் குடும்ப பிரச்சனையில நாம ஈடுபடுத்தணும்? பூ போடுறதெல்லாம் வேண்டாம், நீங்களா முடிவு எடுத்துருங்க. நான் தான் முடிவெடுத்துட்டேனே இந்த கல்யாணம் நடக்கணும்னு. நீ போய் பூ போட்டு பாரு போ. இந்த கவர்ச்சி கிழவி வேப்பலை அடிச்சா தான் கொஞ்சம் சரிபடுவா போல இருக்கு. என்ன சொன்னீங்க? இல்லத்த, உள்ள இருந்தாலும் அண்ணாமலை மேல இவ்வளவு பக்தியா இருக்கீங்களே, அத சொன்னேன். தருத்தினையும் பிடிச்சு கொடுப்போம். மறுப்பு வந்தா என்ன ரொம்ப நேரம் ஒரு வலையில வச்சு பார்த்துட்டே இருக்காரு. அதான் எனக்கு என்னன்னு தெரியல. அண்ணே, என்னண்ணே ரொம்ப நேரமா வலையில உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? இது செத்து போன வள்ளி வளையல் மாதிரியா இருக்கடா மறுப்பு. அவளை மறக்கவே முடியலடா. பெரிய தேவதாசன் நினைப்பு. என்ன பந்தா ரொம்ப நேரமா அந்த வலையில வச்சு பார்த்துட்டு இருக்கிற? ஏன் யாரும் ஒத்த வலையில வச்சு பார்க்க கூடாதா? இல்ல பந்தா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கையில ஒரு வலையில வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன், அதான் கேட்டேன். வலையில பார்த்தா கதை சொல்லிடுவீங்களே, சொல்லு. பந்தா, நேற்று ராத்திரி 12 மணி இருக்கும். நானும் எங்கள் சித்தப்பனும் அம்பாசமுத்திரத்துக்கு அரிசி மூட்டை இறக்கிறதுக்காக இந்த வழியில் வந்தோம். உன் கடை முன்னாடி வரும்போது பார்த்தா அங்கே யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்க மாதிரி தெரிஞ்சுது. சரி, நம்ம பந்தா தான் கடை அடைச்சிட்டு உட்காந்துருப்பாரோன்னு நினச்சி நல்லா பார்த்தேன். நம்ம பந்தாவாக இருந்தால் கையில் சிகரெட்டு வந்து போஞ்சிட்டு இருக்குமே, ஒன்னையும் காணுமேன்னு சந்தேகப்பட்டே பக்கத்தில் வந்தேன். பக்கத்தில் வந்து பார்த்தா ஒரு பொண்ணு உட்காந்துருக்கியா? யாரு? அதான் எங்க டென்ட் போட்டிருந்தாங்கல்ல, அதுல செத்து போனால வள்ளி, அவ உட்காந்துருந்தாயா? அண்ணனே, சங்கண்ணே, நானும் உங்க வண்டியில ஏறிக்கிறேன், என்னை கொண்டு போய் கொஞ்சம் பந்தா வீட்டுல இறக்கி விட்டுங்கன்னு சொல்லி எந்திரிச்சிட்டா. நான் பார்த்து மிரண்டு பயந்து போய் ஓடிட்டேன். சரி, போக போக வண்டியில யோசனை பண்ணிக்கிட்டே போனேன். அப்புறம் நமக்கு தான் ஏதோ ஒரு மனப்பிராந்தி நினைச்சுக்கிட்டேன். ஆமாண்டி, முந்தியெல்லாம் நீ வண்டி ஏற்றிட்டு போனேன்னா நந்திசாமி வந்து வழிமறிக்கும். இப்ப வள்ளி வந்து வழி பண்ணிக்கலாக்கும். ஏன் நீ இப்படி இருக்கிற? பந்தா, சொல்றத கேளு. அரிசி மூட்டையெல்லாம் இறக்கிட்டு அங்கிருந்து திரும்பி வரும்போது பார்த்தா நடு ரோட்ல இதே இடத்துல வழி மறிச்சிட்டா. அண்ணன, சங்கண்ண, நான் இப்படி ஆனது காரணமே அந்த பந்தா முருகன் தான். அவன் நான் சும்மா விட மாட்டேன். அவனை எப்படி என் கூட கூப்பிட்டுக்குவேன்னு சொல்லி இதே மாதிரி ஒரு வலையில என்கிட்ட காட்டி சிரிக்கிறாயா? எதுக்கும் பத்திரமா இருந்துக்கோ. சங்க, நீ வேற கீழே கிடக்குதான் எடுத்து பார்த்துட்டு தான் நீ அதை இதையும் சொல்லி பயமுறுத்துறிய. சிக்கருவம். ஹலோ, யார் என் மேல வளையல் போட்டது? நீயா? நீயா? அண்ணன் தான் போட்டாரு. ரோட்ல ஒரு பொண்ணு அழகா போனா வேணுங்க மேல வளையல் போட்டதா? ஆட போமா, நானே பயத்துல தூக்கி போட்டேன். பயமா? ஏன் என்ன பார்த்தா பயமா இருக்கா? நான் பேய் பிசாஸ் மாதிரியா இருக்கேன்? என்னம்மா, ஆளை பார்த்தா பூசா இருக்கு, காரை விட்டு இறங்கணுன்னே உடனே அண்ணனை கண்டுபிடி பேசுறீங்களா? ஓஹோ, அப்ப நீ தான் தூண்டி விட்டியா? வளையல போட சொல்லி நீ தான் தூண்டி விட்டியா? சொல்லு. அம்மா, எனக்கு எதுக்குமா இந்த வம்பலாம்? இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? அந்த எஸ்ஐ பேரு என்ன? அன்பழகனா? அந்த 6 அடி உயரத்துல சிகப்பா இருப்பாரு, போலீஸ் ஸ்டேஷன் எங்கயா? ஏமா, ஒரு வளையல தெரியாம மேல போட்டதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்றீங்களே, நீங்க என்ன பொம்பளை போலீஸா? பொம்பளை போலீஸாம்மா, எதுக்குமா இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? சிங்கப்பூருக்கு ஆள் எடுத்துட்டு போறதா சொல்லி ஒருத்தன் 10,000 ரூபாய் வாங்கி ஏமாத்திட்டு இந்த ஊர்ல தான் ஏதோ கடை கிட வச்சு பொழைச்சிட்டு இருக்கானா, அதான் விசாரிக்கலான்னு வந்தேன். அந்த ஆளோட கொஞ்சம் அங்காடையாளங்களை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல கருப்பா ஜப்பான்கார மாதிரி இருப்பான். என்னம்மா சொன்னீங்க? ஜப்பான்கார மாதிரி. ஜப்பான்கார மாதிரியா? இந்த ஊர்லயே ஜப்பான்கார மாதிரி ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. ஏய், அப்ப நானே ஃப்ராடா? ஏமா, என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? நேரா வந்த வழியா திரும்பி போ. 1/2 கிலோமீட்டர் போனா வலது பக்கம் ஸ்டேஷன் இருக்கு, போய் சொல்லு போ. வந்து உங்க 3 பேரையும் கவனிச்சுக்கிறேன். அண்ணே, யாருண்ணா அது? அன்பழகனுக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருந்தாலும் சூப்பர் ஃபிகரா சாமி. முடங்குச்சுன்னா நான் சூப்பர் ஃபிகரா? நான் மடங்க வேணான்னு கேட்டீங்களா? உங்க 3 பேர்ல யார் என்ன கல்யாணம் பண்ணிப்பா? யார் என்ன சூப்பர் ஃபிகர்னு சொன்னது? நான் தான்
அப்படியா? ஐயோ. அண்ணே, அன்பழகன் தங்கச்சியே தானே. ஏண்டா கேக்குறேன் இல்ல? ஏய் உண்மையை சொல்றா உண்மையை சொல்றியா இல்லையா நீ? சார் சொல்றா. ஏய் போடா அப்படி. சரிங்க ஐயா. யாருமா நீங்க? எஸ்ஐய பார்க்கணும். எதுக்கு? என்ன விஷயம்? எதுக்கு அந்த ஆள் அடிச்ச? அதெல்லாம் நீங்க எதுக்குமா கேக்குறீங்க? எதுக்கு அந்த ஆள் அடிச்ச? ஆமா நீங்க யாரு? நீ யாரு? போலீஸ். போலீஸ்னா மக்களோட காவலன். எதுக்கு அந்த ஆள் அடிச்ச? அவன் அவன் திருண்ணா அதனால அடிச்ச. ஆமா உங்களுக்கு என்ன வேணும்? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்டா? ஒயிட் பேப்பர் கொடு. யார் மேல? ஓ மேல இல்லையா? ஸ்டேஷன் இன்சார்ஜ் யாரு? எஸ்ஐ. அவர் பேர் என்ன? பேரு அன்பழகன். அந்த ஆள் மேலதான். பேப்பர் கொடு. அவரு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் எடுத்துக்க மாட்டோமா? ஆமா நீங்க அட்வொகேட்டா ஐபிஎஸ் ஆபீசரா? அது அப்புறம் பாத்துக்கலாம். பெரிய ஐயா ஐயாங்கிறியே, டியூட்டி நேரத்துல எங்க சுத்திட்டு இருக்காரு? அவரு ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. அவரு ரவுண்ட்ஸ் போட்டோம், நான் கம்ப்ளைண்ட் எழுதுறேன். அம்மா சொன்னா கேளுங்கம்மா, தயவு செஞ்சு அதெல்லாம் எழுதாதீங்கம்மா. எங்க ஐயா பத்தி உங்களுக்கு தெரியாது, பொல்லாத கோவக்காரர்மா. அம்மா ஐயா வந்துட்டாருமா, சொன்னா கேளுங்கம்மா, தயவு செஞ்சு எழுந்துருங்கம்மா. அம்மா வணக்கம் ஐயா. ஐயா இந்த பொண்ணு ரொம்ப அடாவடியா பேசுதுங்க ஐயா. எவ்வளவு தைரியம் தான் உங்க மேலே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஐயா. நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த பொண்ணை லாக்கப்ல தள்ளி முட்டி தட்டிடுறேன். யோ சுமாரியா? ஏய் வந்த உடனே உன் வாழ்த்தனத்தை ஆரம்பிச்சிட்டியா? ஊர்ல இருந்து எப்போ வந்த? இப்பதான் வரேன். அண்ணி எப்படி இருக்காங்க? உள்ளவா பேசலாம். ஹலோ, முதல்ல பெல்ட்டை ஒழுங்கா போடு. ஏய் முட்டாள், என் தங்கச்சி. ஓம் சிவாய நமः, ஓம் சம்பவே நமः, ஓம் பினாகினே நமः, ஓம் சஸ்யேகராய நமः, வாமதேவாய நமः, ஓம் விரூபாட்சாய நமः, ஓம் கபர்தினே நமः, ஓம் நீலலோகிதாய நமः, ஓம் சங்கராய நமः, ஓம் சோலபாணயே நமः, ஓம் கட்வாங்கினே நமः, ஓம் நிஷ்டவல்லபாய நமः, ஓம் சபிஷ்டாய நமः, அம்பிகாநாதாய நமः, ஓம் பக்தவத்சலாய நமः, பவாய நமः, ஓம் சர்வாய நமः, ஓம் திரிலோகேஷாய நமः, ஓம் ஸ்ரீகண்டாய நமः, உக்ராய நமः, ஓம் கபாலே நமः, ஓம் அந்தகாசோதமதனாய நமः, ஓம் கங்காதராய நமः, லலாடாட்சாய நமः, காலகலாய நமः, कृपानदये नमः, भीमाय नमः, परमेश्वराय नमः, नानाविधपरिमलपत्रपुष्पाक्षताञ्जलिं समर्पयामि, धूपमाग्रापयामि, कर्पूरनीराजनं घोरेभ्यो घोरेभ्यो घोरघोरतरेभ्यः सर्वेभ्यः सर्वसर्वेभ्यो नमस्ते रुद्ररूपेभ्यः तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि. சின்ன குழந்தை விட்டு பூ எடுக்க சொல்லுங்க. சாமி நாங்க குழந்தை யாரையும் கூட்டிட்டு வரலையே. மாமா நம்ம வீட்ல நான் தானே மாமா சின்ன குழந்தை, நானே எடுத்து தரேன். നീ എടുക്കണ്ട, അക്ക എന്നെ എടുക്കാൻ പറഞ്ഞു. என்ன பூ வந்திருக்கு? வெள்ளப்பூ தானே வந்திருக்கு. கல்யாணத்துக்கு சம்மதம்னு அண்ணாமலையே உத்தரவு கொடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா. ഈ விஷயத்தை அக்காட்ட சொன்னா வளர சந்தோஷப்படும்லே. மாமா மாமா
வெள்ளைப்பூ தானே மாமா வந்திருக்கு, ஏன் கோச்சிட்டு போறீங்க? அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்ல. இந்த வீட்டுல இலை விழுந்தா தான் எனக்கு சந்தோஷம். அரளி பூவை வாங்கி வீடு முழுக்க கொட்டுங்க. வள்ளி, ಈ ಸಂತೋಷமான விஷயத்தை அம்மா எடுத்து பாரா. வா வா. பூவே, மனுஷங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நீ சாட்சியா? பாவனி. அம்மா, நாங்க கோயிலுக்கு போய் பூ போட்டு பார்த்தோம்மா. வெள்ளைப்பூ வந்ததுமா. அண்ணாமலைக்கு அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு அந்த அண்ணாமலை சாமியே சொல்லிடுச்சுமா. எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு. எங்க யாருக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லம்மா. வணக்கம்மா. அம்மா சொல்லுமா, இந்த கல்யாணம் பண்ணலாமாமா? அம்மா சொல்லுமா. அவங்க நம்ம எல்லாம் கூப்பிட்டா பதில் பேச மாட்டாங்க வெளியம்மா. அந்த ரோடு ரோலர் மாதிரி ஒரு பெருச்சாளி வந்து சொன்னா பதில் பேசுவாங்க. அந்த பெருச்சாளி இதோ வந்துருச்சே. ஏய் பார்கவி, இதெல்லாம் நீ புரிஞ்சுதான் செய்யறியா இல்ல புரியாம செய்யறியான்னு எனக்கு புரியல. அன்னைக்கு படிக்கட்டுல வச்சு அவ்வளவு தூரம் எல்லாத்தையும் எடுத்து சொன்னல, கேட்டுட்டு தலைய ஆட்டிக்கிட்டு போனேன். அத்தைகிட்ட என்ன பேசின? இப்ப பாரு, அது பூவாக்கு கேட்கிற அளவுல வந்து நிக்குது. இங்க பாரு, அண்ணாமலை இந்த வீட்டுக்கு மருமகளை வரக்கூடாது. மீனாட்சி தான் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும். அது சின்ன வயசுல இருந்து அண்ணனையே நினைச்சிட்டு இருக்கு. பாத்தியா, வள்ளி அம்மைக்கு அவ பிரச்சனை, நமக்கு நம்ம பிரச்சனை உனக்கு தெரியும் தானே. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல, போய் அத்தைகிட்ட பேசு. இந்த கல்யாணம் நடக்க கூடாது, எப்படியாவது தடுத்து நிறுத்து. கோமதி, நீங்க சொன்னத ഞാൻ നല്ല യോജിച്ച് பார்த்தேன். அக்காக்கு துரோகம் செய்யா என் மனசுல இஷ்டம் இல்ல. அவங்க ஆசையை பூர்த்தி பண்ணதா நான் இப்படி இருக்கேன். நான் ரொம்ப நல்லவன், அதை புரிஞ்சுக்கங்க. மாமா, இந்த பார்கவி பெருச்சாலி நல்லதுன்னு நினைக்கிறேன் மாமா. வாய மூடு. இவ பெரிய புத்திசாலி, ஆளை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருவான். ஆத்தா ஒரு லூசு, இவ ஒரு லூசு. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, வீட்டுல இருக்கிற ஸ்பீக்கர் பூச்செடியில வெட்டி எரிஞ்சிருவேன். அவ ரட்ட வேஷம் போடுறா, இங்க ஒரு மாதிரி பேசுறா, உள்ள போய் அத்தைட்டு ஒரு மாதிரி சொல்றா. அவளை நம்ப கூடாது. தட்டு, கதவை தட்டு. அம்மா, மீனாட்சி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? அம்மா, மீனாட்சியோட அப்பா பாண்டிச்சேரில இருந்து போன் பண்ணியிருந்தாருமா. நான் தான் பேசுறேன். ரொம்ப கோவமா பேசினாரு. அப்புறம் மாமா தான் பேசி அவரை சமாதானப்படுத்தினாருமா. ஆமாத்தா, நான் போன்ல பேசும்போது மாமா 68 சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. நான் சொன்னேன், வேண்டாம் மாமா, கோவப்படாதீங்க, அத்தை ஏதோ அவசரத்துல முடிவு எடுத்துட்டாங்க, நான் பக்குவமா அத்தைகிட்ட எடுத்து சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு சொல்லியிருக்கேன். உலகநாதனுக்கு நம்ம மீனாட்சி தான் பொருத்தமான பொண்ணு. அத்தை அத்தை, இந்த அண்ணாமலை வேண்டாம் அத்தை. அத்தை, கபடியில கூட 1 முறை 2 முறை 3 முறை விளையாட விட்டு தான் முடிவு எடுக்கிறாங்க. பாருங்க, தியேட்டர் ஏழை விடும்போது கூட 1 2 3 சொல்லித்தான் முடிவு எடுத்தாங்க. ஆனா நீங்க 1 முறை பூவாக்கு கேட்டுட்டு மாப்பிள்ளையோட வாழ்க்கையும் முடிவெடுக்கிறேங்கிறீங்களே, வேண்டாத்த. நீங்க சொல்லுங்க, நான் இன்னொரு முறை போய் தனியா பூவா கேட்டு வந்து சொல்றேன். மாப்பிள்ள, அப்படி உங்களுக்கு பூ போட்டு பார்த்ததுல நம்பிக்கை இல்லைன்னா உலகநாதன் ஜாதகத்தையும் அண்ணாமலை ஜாதகத்தையும் நம்ம நாடி ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். ஐயோ, அது அத்தை, அண்ணாமலை ஜாதகத்துக்கு நான் எங்க போவேன்? அண்ணாமலை ஜாதகம் கங்காணியார்கிட்ட இருக்கும், அவர்கிட்ட போய் கேட்டு வாங்கி. ஓ, கங்காணியார்கிட்ட இருக்கா? அப்ப நான் வாங்கிக்கிறேன். அப்போ ஜாதகத்தை வாங்கிட்டு போய் நாடி ஜோசியம் பார்த்து அந்த முடிவை வச்சு கல்யாணத்தை முடிவு பண்ணலாம்னு சொல்றீங்க. நல்ல முடிவத்த, நல்ல முடிவு. நான் போயிட்டு வந்துடுறேன். குரல் கொடு, குரல் குடுடி, குடு. அம்மா, மீனாட்சி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அம்மா, மீனாட்சி பாவம்மா, அழுதுட்டே போச்சும்மா. அம்மா, இத பாரு வள்ளியம்மா, உன் வீட்டுக்காரர் உன் பின்னாடி இருந்து தூண்டி விடுறாருன்னு நல்லா தெரியுது. நீ போய் உன் வேலையை பாரு, போ. சரிம்மா. கங்காணியார, கங்காணியார, கோமதி வந்திருக்க. வாங்க கோமதி, வாங்க வாங்க வாங்க.
என்ன தங்கச்சி இன்னும் இருமிக்கிட்டு தான் இருக்கா? வீட்டுக்குள்ளேயே நோயாளி வச்சுக்கிட்டு ஊரு பூரா வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2 குழியும் சேர்த்து கொடுக்க வேண்டியதானே? கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. விஷயம் இல்லாமலா வருவேன்? என் மாப்பிள்ள உலகநாதனும் அண்ணாமலையும் காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஊரு பூரா நாரி கிடக்குதே, உங்களுக்கு தெரியாம இருக்குமா? எங்க அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையார் கோயில பூவா கட்டு வர சொல்லிருச்சு. நாங்க போய் கேட்டா அண்ணாமலையாரும் வெள்ளப்பூ கொடுத்து உத்தரவு கொடுத்துட்டாரு கங்காணியாரா. அப்படியா? அது மட்டும் இல்ல, உலகநாதன் ஜாதகத்தை எடுத்து கையில கொடுத்து அண்ணாமலையோட ஜாதகம் கங்காணிக்கிட்டு இருக்கு, போய் வாங்கிக்கிட்டு நாடி ஜோசியம் பார்த்து எல்லாம் முடிவு பண்ணிட்டு வாங்கட்டாங்க. நீங்க 2 குடும்பத்துக்கு ஜாதகம் பார்த்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இங்க பாருங்க கங்காணியார, என்னுடைய புத்திக்கு தெரிஞ்சதை வச்சு ஒண்ணு சொல்றேன். இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். ஏன் என்ன அப்படி கேட்டுட்டீங்க? எங்க அத்தைக்கு அந்த பட்டாளத்தான் குடும்பம் மேல பரம்பரையா பாக்க, அந்த பட்டாளத்தானும் எங்க அத்தையோட புருஷனை கொன்னவ. அப்படி இருக்கும்போது மக ஆசைப்பட்டாங்கிறதுக்காக எங்க அத்தை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்குதுன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணல? அந்த பார்கவியில அவ எங்க அத்தைக்கு பின்னாடி இருந்து ஏதோ நகர்த்துறா. அதுதான் இவ்வளவு திட்டமும். இங்க பாருங்க கங்காணியார, அண்ணாமலை சின்ன பொண்ணு, விவரம் தெரியாதவ. நமக்கு அண்ணாமலையுடைய வாழ்க்கை முக்கியம். பாவம் அந்த பொண்ணு, தாய் இல்லாம வளர்ந்த புள்ள, நீங்களே கூட அந்த தோல்ல தூக்கி வளர்த்திருப்பீங்க. அப்படி ஒரு குழந்தைக்கு வாழ்க்கை கெட்டு போக நம்ம விடலாமா? வேண்டாம் கங்காணியார, வேண்டாம். பெண் பாவம் பொல்லாதது. நீங்க எங்க அத்தையை நம்பாதீங்க, அந்த பட்டாளத்தானையும் நம்பாதீங்க. பட்டாளத்தாரும் உங்க அத்தையும் பேசி முடிவு பண்ணி இந்த கல்யாணம் நடந்தா இன்னைக்கு ஒத்துக்குவாங்க, நாளைக்கு மாற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? மனுஷன் புத்தி தானே குரங்கு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அண்ணாமலை கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்த பிறகு எங்க அத்தை மனசு மாதிரி அவளை கொடுமைப்படுத்தினா அந்த பொண்ணு எங்க போகும்? யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணுக்கு போன வாழ்க்கை திரும்பி வருமா? வேண்டாம் கங்காணியார, வேண்டாம். நமக்கு தெரிஞ்சு நம்ம இந்த துரோகத்தை பண்ணக்கூடாது. பாவம் அந்த புள்ள. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவோம். யோசிச்சு பாருங்க. நீங்க பாக்குறத பார்த்தா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தெரியுது. இப்போ இத லாஜிக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோயில் கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 2 கெழுடுகளும் திடீர்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்குதுங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ திட்டம் இருக்கு. நம்ம 2 பேரும் பொது மனுஷங்க, இந்த மாதிரி சதி திட்டத்தை எல்லாம் நடக்க விடக்கூடாது. என்ன சொல்றீங்க? வாதகிச்சி எப்படி இருக்க? காபி. ஐயா, நோயாளி வீட்ல எல்லாம் நான் காபி சாப்பிடுறது இல்ல. மாமா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி இருக்க. சகதர்மினி, நீ யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. பெண்ணோட உணர்வு பெண்ணுக்கு தானே தெரியும். வரட்டுமா கங்காணியார? ஜாதகம் எதுக்கு? நடக்காத கல்யாணத்துக்கு. அது உங்ககிட்டே இருக்கட்டும். ஜாதகம் இல்லையாமன்னு கத்திக்கிட்ட பொய்ய சொல்லி போடுற. சரியா? கொஞ்ச நாள் இப்படி இழுத்தடிப்போம். வர்றேன் தங்கச்சி. ஐயோ அப்பா, இந்த இருமுற என்னவே பயப்படுத்திடுவா போல இருக்கு. ஏ மாமா, அண்ணாமலை உலகநாதன் கல்யாண விஷயத்துல காத்து தசை மாறி மாறி வீசுது. கோமதி சொல்றதுல ஏதோ விஷயம் இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணணும். அவரை கங்காணியாரே, என்ன காலையிலேயே எவ்வளவு தூரம்? ஒன்றும் இல்லை நல்லசிவம். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. உங்க அக்கா செல்லம்மாவுக்கு நாளுக்கு நாள் உடம்பு ரொம்ப மோசமாகிட்டே போயிட்டு இருக்கு. அதான் மெட்ராஸ் கூட்டு போய் வைத்தியம் பார்க்கலாம்னு. வாங்க கங்காணியாரே, என்ன மெட்ராஸ் அது பேசிட்டீங்க? அப்பா, செல்லம்மா அக்காவுக்கு உடம்பு ரொம்ப முடியலையா, அதான் மெட்ராஸுக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கலான்னு கங்காணியார் சொல்றாரு. அப்படியா? ஆமாம் பட்டாளத்தாரு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு வைத்தியம் பார்த்துட்டேன். மெட்ராஸ் கூட்டு போய் ஒரு 10-15 நாள் இருந்து வைத்தியம் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். உங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போகலாம் தான். நல்லது, கூட்டிட்டு போய் நல்ல முறையில் வைத்தியம் பாருங்க. வேணும்னா நல்ல சேர்த்த கூட துணைக்கு கூட்டிட்டு போங்களேன். நான் கூட வரவா? பரவாயில்ல. வணக்கம். வாயா சிவசு, என்ன 4-5 நாள் இந்த பக்கமே ஒன்று ஆளா காணும். சிதம்பரத்தை நாடி ஜோசியம் பார்க்கறதுக்கு போயிருந்தேன். நாடி ஜோசியம் பார்க்க போயிருந்தியா? ஓஹோ, கேஸ் ஜெயிக்குமா ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னா? யோ, வக்கீல் மேல உள்ள நம்பிக்கை போய் ஜோசியத்தில் நம்பிக்கை வந்துருச்சு அவனுக்கு. யோ, அருமையான ஜோசிய, சொன்னதெல்லாம் நடக்கும். என்ன சொன்னா சொல்லு. நான் ஏன் கேஸ் விஷயமா போலண்ணே. என்ன? அண்ணாமலை ஜாதகத்தை எடுத்துட்டு போயிருந்தேன். அண்ணாமலை ஜாதகத்தியா? எதுக்கு? கல்யாண பொருத்தம் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். கல்யாண பொருத்தம்
யார் மாப்பிள்ளை கேட்கிறேன்ல, யார் மாப்பிள்ளை? இது காந்திமதி அம்மா பையன் உலகநாதன். அறிவு கட்டவன ஏண்டா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு ஆதரிச்சு ஆதரவு கொடுத்தனே, அதுக்கு நீ காட்ட நன்றி கடனாது. என் பொண்ணுக்கு பொருத்தம் பார்க்கறது நீ யார்? உலகநாதன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா? வர்ற கோவத்தில் அறிஞ்சு பல்லுகளும் உடைச்சு கொண்டேன். அண்ணா அண்ணா, நீங்களும் நல்ல மாதிரி ஆத்திரப்பட்டு பேசாதீங்கண்ணா. நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்கண்ணா. இந்த அடிக்கடி சொல்லுவீங்களே சிதம்பரம் நாடி ஜோசியக்காரர் சொல்றதெல்லாம் 100% உண்மைடா, அவன் சொல்றது அப்படியே நடக்குன்னு. அவன் என்ன சொன்னா தெரியுமா? அண்ணாமலைக்கும் உலகநாதன் கல்யாணம் நடக்குமா? அண்ணாமலைக்கு வேற யாரு கூடயும் கல்யாணம் நடக்காதான். அப்படி நடந்தாலும் அண்ணாமலை வாழாதானே. அது மட்டும் இல்லண்ணே, இந்த கல்யாணம் நடக்கிறதுனால இந்த ரெண்டு குடும்பமும் பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த கல்யாணம் நடக்க கூடாது? அதை கேட்கறது நீ யாரா? என் பொண்ணு கல்யாணம் எடுத்து வைக்க நீ யாரும் கேட்கிற? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பக்கம் எனக்கு தெரியும்டா. எங்க பாக்கணும், எப்படி பாக்கணும் எனக்கு தெரியும். கண்ட நாயில பாக்கணும் தேவையில்லை. என்னப்பா எதுக்கு சத்தம் போடுறீங்க? அண்ணாமலை ஜாதகத்தை இவன் நாடி ஜோசியன்ட்ட காட்டினானா. நாடி ஜோசியம் சொன்னானா அண்ணாமலைக்கும் உலகநாதனுக்கும் ஜோடி கொடுத்த நல்லா இருக்கு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ண என்ன தப்புன்னு என்ன கேட்கறான்? கல்யாணம் நம்ம பண்ணி வச்சதானப்பா, விடுங்க. யோ, அண்ணாமலை ஜாதகம் உனக்கு எப்படி கிடைச்சது? சொல்லியா? யார் கொடுத்தது? கிடைச்சது. எப்படி கிடைச்சது? சொல்லியா? தங்காணியார் கொடுத்தாரா? ஏதோ கிடைச்சது. ஏதோ கிடைச்சது. எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சது? சொல்லு, உனதான் கேட்கிறேன். எப்படி கிடைச்சது? கேட்கிறல்ல, எப்படி கிடைச்சது சொல்றா. நான் தான் கொடுத்தேன். நீயா? ஜாதக பொருத்தம் பார்க்க சொல்லி நாடி ஜோசியர்கிட்ட நான் தான் கொடுத்து அமிச்சேன். நீ எதுக்கு ஜாதகத்தை கொடுத்த? உலகநாத அண்ணாமலையை விரும்புறான். ஜாதகமும் பொருத்தமா இருக்கு. 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சா இந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீந்துரும் இல்லையா? இதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணி, என்ன புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஜென்ம ஜென்மமா பகை இருக்கு. கோயில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கல்யாணம் எப்படி நடக்க முடியும்? தம்பி, நீங்க என்ன அண்ணியா அம்மாவை மதிக்கிறீங்க இல்லையா? தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அண்ணி, இவன் ஜோசியம் பார்த்தாங்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவன் என்ன நடக்கிற? இந்த கல்யாணத்துக்கு ஒரு காலம் ஒத்துக்க மாட்டான். நீங்க எதுக்கு ஒத்துக்கணும்? ஜாதகம் பொருத்தமா இருக்கு. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றது தான் நல்லது. அதனால இந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவு தைரியம் உனக்கு? நீ இப்படி இருக்க வந்துட்டியா? வாய் வயிறுமா இருக்கு கொண்டுகிட்டு போய் சும்மா ரெண்டு சொல்றேன்ல. நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்டேன், எனக்குள்ள பாவத்தை நானே அழிச்சுக்கிறேன்னு அவ சொல்றாளே, அதுக்கு என்னம்மா அர்த்தம்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பி என் கழுத்து அறுத்துட்டியம்மா. இப்போ சொல், எது உண்மை? எதுமா உண்மை? உன்னைத்தான் கேட்கிறேன். மாமா, இவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறது உண்மை.
அவங்க 2 பேரோட ஜாதகமும் பொருத்தமாவே இருக்கு. நீங்க தானே மாமா இவர் அந்த பையனை பத்தி தப்பா சொல்றப்பெல்லாம் அந்த பையன் நல்ல பையன், தங்கமான பையன்னு வார்த்தைக்கு வார்த்தை சிபாரிசு பண்ணுவீங்க. அந்த பையன்கிட்ட என்ன குறை இருக்கு மாமா? மாமா நீங்களே சொல்லுங்க. அவன்கிட்ட அழகு இல்லையா? அறிவு இல்லையா? அந்தஸ்து இல்லையா? இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சா நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீந்துரும் இல்லையா? இதுல என்ன தப்பு இருக்கு? அப்பா அப்பா இவ பேச்சு கேட்காதீங்க. அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு சரி சொல்லிடாதீங்க. கொஞ்சிருங்க. அண்ணாமல பாபடி பாய்ங்க. உலகநாதனை விரும்பலன்னு சொல்லு. குடும்பமானத்தை காப்பாத்து. உலகநாதன் விரும்பலன்னு சொல்லி உங்க அண்ணி மூஞ்சில கரிய பூசு. சொல்லுமா, உலகநாதன் விரும்பலன்னு சொல்லு. உலகநாதனை தான் விரும்புறேன். பாத்தீங்களா, இவளே இவ வாயால உண்மையை ஒத்துக்கிட்டா. இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல உன்னால வந்தது. தாய் சாப்பிட்டு இருந்து அவளை பாத்துக்க சொன்னோம்னா அவளை காதலை கத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி போறியா? என்ன தைரியம்? என்ன அடிங்க, 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 நல்லா அடிங்க, கொல்லுங்க. இவ ஒருத்தனை விரும்பிட்டா, அவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த பையனுக்கு நாம துரோகம் பண்ற மாதிரி ஆயிடாத? அப்புறம் இவளால நிம்மதியா வாழ முடியுமா? தவசி கேக்குறல பதில் சொல்லியா? அவர்ல என்ன தப்பு இருக்கு? தப்பு நம்ம பொண்ணு பேர்ல இருக்கு. எப்ப அவ எல்லாருக்கும் முன்னாடி நான் அவனைத்தான் விரும்புறேன்னு சொல்லிட்டாலோ அவளுக்கே கட்டி வச்சு. அதுக்காக தராதரம் இல்ல அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? வேற வழி எல்லாம் என் தலை எழுத்து. நீ போய் காந்தி கையில காலில் விழுந்தாவது எப்படி தமிழ் பேசி கொடு. டே தம்பி, இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கிறியா? சொல்லுடா, போய் வெட்டிட்டு அவளை. அண்ணா அண்ணி, இதுவரைக்கும் நீங்க பேசின எதுவுமே நீங்களா பேசல. யாரோ சொல்லி கொடுத்து நீங்க பேசுறீங்க. இருந்தாலும் உங்களை நான் என் தாய் ஸ்தானத்தை வச்சிருக்கிறதுனால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனா சத்தியமா இந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். இனிமே இவ என் தங்கச்சி இல்லை. ஜென்ம ஜென்மத்துக்கும் முகத்தை நான் முழிக்க கூட மாட்டேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, ஒரு பொம்பளையால ஒரு குடும்பமான எப்படி சின்ன பாத்தீங்களா? எல்லாம் உன்னை கவனிச்சு காட்டி உன்னை
வாடி போலாம். நான் வரேன் தவசி. இந்த விஷயத்துல நான் ஒண்ணுமே பேசல. ஐயா, இந்த கல்யாண விஷயமா நான் எதுவும் பேசக்கூடாது, மௌனமா இருக்கணும்னு சுமதி கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்க இல்லையா? மௌனமா இருக்க நான் அவகிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அது வந்து மகாபாரதத்துல கிருஷ்ணர் மாதிரி நல்லா நாடகம் ஆடிட்டீங்க தவசி. நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நான் அந்த அண்ணாமலையான வேண்டிக்கிறேன். வரட்டுமா தம்பி? ரொம்ப நன்றி சித்தப்பு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.